ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியா. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ரொட்டீன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆள் வந்து சப்பாத்தி கேட்டிருக்காங்க, இன்னொரு ஆள் பூரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் பண்ண போகிறேன், வாங்க பார்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்னிங் வந்து ஒரு 10 மணி ஆச்சு. இப்போ தான் வந்து எப்பயுமே வந்து சண்டே வந்து லேட்டாக வந்து இருக்கும். ஸோ சப்பாத்தி பிசைகிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னடா கிரைண்டர் காட்டுறேன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த கிரைண்டரில் தான் சப்பாத்தியே பேசியிருக்கேன். கண்ணாயிரம் அந்த ரப்பன் சனி வந்து கொஞ்சம் உப்பு, ஸோ அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக சப்பாத்தி பசிச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து மாவு ஆடிடுவேன், வேலை சிம்பிள் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஸோ மாவு ரெடி ஆச்சு. வந்து லைட்டாக எண்ணெய் வந்து விட்டு அவ்வளோதான். ஒரு 10 செகண்டில் மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். எப்பா நான் வந்து தனியாக மாவு பிசைஞ்சேன்னா எவ்வளோ லேட் ஆகும்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், 5 நிமிஷம். இது வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக. ஸோ நான் பண்ணலை வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா ஊறிடுச்சு, மாவு பிசைஞ்சோம் அது. ஸோ நல்லா ஊறிடுச்சு. கலர்ஃபுல்லான குருமா ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, சப்பாத்தி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு இது வந்து கொஞ்சம் பெரிய பொடி, டிஃப்ரெண்ட்டாக வர மாட்டேங்குது. அப்பளம் போடுறீங்கன்னு கேட்க போகிறேன். இது பூரி தாங்க, பூரி இப்படி தான் சுடுவோம். இதை விட பூரி எவ்வளோ நல்லா சுடுற முடியும் சொல்லுங்கள் ஏப்பா. இந்த பூரி மட்டும் எனக்கு குட்டியாக இருக்குல்ல. ஹஸ்பண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. மொத்த ஹெல்ப்பும் நான் தேவைப்படுறேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பற்றி விட்டுருக்காங்க. சரி, நம்ம சமையல் பற்றி ஏதாவது சொல்லணும். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு யாருக்கோ சொல்றதுக்கு இருக்கிறதுனா சொல்ல முடியும். காலையிலிருந்து பூரி எல்லாம் போட்டது நான் தாங்க. ரொம்ப நன்றி. ஐயோ ஐயோ, சமையல் தானே 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பண்ணுவாங்க இல்லையா?
இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. குட்டி பூரி. குட்டியை போட்டாதப்போ நல்லா புஷ்ஷுன்னு வருது. சொன்னதுக்கப்புறம் அப்படியே அமுங்கிடுச்சு. பூரி வந்து புஷ்ஷுன்னு வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காப்பா சொல்லுங்க. எனக்கு அது என்னன்னு தெரியாது. ஏன்னா வரத்துக்கு ஒரு நாளைக்கு பூரி சொல்கிறதுனால பூரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருந்துச்சு? தம்புக்குட்டி, அம்மா செஞ்ச பூரி எப்படி பிடிச்சிருக்கா? எப்படி திருப்பி வைக்கிறதா அம்மா? ஓகேயா? சொல்லு, காமிச்சிட்டு சொல்லு. நல்லா இருக்கா பூரி? அம்மா செஞ்சது நல்லா இருக்கா, அப்பா செஞ்சது நல்லா இருக்கா? என்னடா லுக்கு? அப்பா செஞ்சது நல்லா இருக்கா? அப்போ சேட்டை தானே. இப்போ வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் செய்கிறேன். சிம்பிள் தான். வந்து சண்டே வந்து மேக்ஸிமம் நான் சப்பாத்திலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த ஒரு நாள் தான் ரெஸ்ட்டுங்கிறதுனால நான்வெஜ் வந்து மார்னிங்கே செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து சரி ஓகே, தம்பி வந்து பூரி வேணும்னு கேட்டான். சரி அப்போ சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் லேட்டாக தான், சண்டே ஆனாலே வந்து நாங்கள் 10 மணிக்கு தான் எழுந்திரிப்போம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப, நீங்கள் ரீல்ஸில் பார்க்குறக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் நான். அது வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ்க்காக நான் வந்து பாட்டுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாறிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஏன்னா வந்து என்னை வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் பெஸ்ட் கொடுக்கணும். அதனால் வந்து ஒரு சில பாட்டுக்காக நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி மாறி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கிறேன். மற்றபடி வந்து நான் வந்து சிம்பிள் தான். ஆஃபீஸ், வீடு, குழந்தைங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரீல்ஸு, அந்த இப்போ யூடியூப் இதெல்லாமே. ஏன்னா வந்து இத்தனையும் பண்ணிவிட்டு என்னால் யூடியூப்குள்ளே வந்து எடிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய இது பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா டைமே கிடைக்காது. ரீல்ஸ் பண்ணுறதும் கூட அதுவும் கூட எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் அந்த யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போடணுங்கிறது வந்து ஈஸி கிடையாது. எடுக்கிறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், எல்லாமே செட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக கரெக்டானதுக்கப்புறம் தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதனாலே வந்து இருந்தாலும் நான் வந்து எடுத்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஓகே. ஸோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறக்கும் யூடியூப்பில் என்ன பார்க்குறக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இதுதான் ஒரிஜினல். அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன்னா இதுதான் வந்து நான். அது வந்து பாட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பாட்டு நம்ம ரெடி பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குவேன். ஸோ ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவேன். அதனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் கலராக தெரியலாம். ஸோ ஒரிஜினல் கலரே இவ்வளோ தான். ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் வந்து பண்ணாதீங்க. என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஓகே அதை பற்றி சொல்லலைனாலும் அந்த வீடியோக்கோசரம் மட்டும் பேசினா கூட ஓகே தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து அது இதுன்னு பேசுகிறனாலேயே முக்கால்வாசி நான் கமெண்ட்ஸ் அந்த பாக்ஸ் அதையவே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். நிறைய விஷயம் வந்து எனக்கு ஆசை இருக்குது, அது பண்ணணுன்ட்டு. இந்த மாதிரிலாம் பேசுவாங்களோ அப்படின்ட்டே வந்து நான் பண்ணுறதில்ல. ஏன்னா கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து நம்மளை புரிஞ்சுக்காதப்போ அடுத்தவங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காரு. நான் வந்து என்ன பண்ணலாம், ஏன்னா என்னை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் வந்து தெரிஞ்சிருக்கனால உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு
கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னோட சண்டே வந்து எப்படி போச்சுன்னு தான் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவும் அரைச்சிட்டேன். ஸோ இந்த கிரைண்டரில் தான் மார்னிங் வந்து நான் வந்து சப்பாத்திக்கு அரைச்சிருப்பேன். ஸோ 1/2 ஹவரில் மாவும் அரைச்சிட்டேன். அடுத்து வந்து நான்வெஜ் செய்யணும், அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே வந்து கிரேவி பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வந்து சிக்கன் வந்து எடுக்க மாட்டோம், ஆனால் அப்பப்போ சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அந்த டைமுக்கு மட்டும் எடுத்து செய்வோம். சிக்கன் எடுத்தாலே வந்து கண்டிப்பாக ரசம், ஒரு எக்கு, தயிர் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோக்காக தான் இதெல்லாம். வீட்டில் இருந்தேன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் ரெடி பண்ணி சாப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே வைப்பேன். இப்போ வந்து வீடியோக்காக எடுத்துகிட்ருக்கேன், கொஞ்சம் உங்களுக்கு அழகாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து சிக்கன் கிரேவி, ரசம், எக் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப நல்லா சமைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும். அதனால் வந்து நான் எப்படியெல்லாம் சமைக்கிறேன் அப்படின்லாம் காமிக்கல, நார்மலாக தான் வந்து பண்ணியிருக்கேன். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் 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 சொல்லுமா. இன்னைக்கு வந்து டியூஷன் போகாமல் ஏமாற்றிட்டான். எதுக்கு சொல்லிடு, எதுக்கு டியூஷன் போகல சொல்லு. மாடு ஒன்று செத்து போச்சா? எது எப்படி? கண்ணுக்குட்டி செத்து போச்சு. கண்ணுக்குட்டியா? எப்படி? வயிற்றுக்குள்ள இருக்க ஒரே செத்துடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி கண்ணுக்குட்டி வந்து செத்துருச்சு. சத்தமாக சொல்லு. கண்ணுக்குட்டி உள்ளேயே குட்டி போட்டு இருந்துச்சு மாட்டுக்குள்ள. அது குட்டி போட்ட அப்பா வீட்டு இருந்துச்சு. அப்புறம் செத்துருச்சு. அதனால டியூஷன் போகலையா? அப்படியா? இல்லை அப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டியா அம்மாவை? வீட்டில் வந்து மெயினான ஐட்டம்ஸ்லாம் இல்லை, அதனால் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்ட்டு ஸ்டோருக்கு போயிருந்தோம். மெயினாக வந்து டீ தூள், காஃபி தூள்லாம் அதிகமாக வாங்கி வச்சுக்குவேன். அதெல்லாம் இல்லைன்ட்டு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஸோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, பாய்.